கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, கல்லறை திறக்கப்பட வேண்டும். இதான் கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் தலைப்பு. இந்த தலைப்ப வச்சு இன்றைக்கு அந்த கல்லறைனா என்ன? அது திறக்கிறது எப்படி? அப்படின்னு எல்லாமே வேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். கல்லறை என்பது இறந்த மனிதர்களின் சடலத்தை வைக்கக்கூடிய இடம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து முடிந்து, இறந்த பிறகு உயிரற்ற சரீரத்தை மண்ணுக்குள்ள அல்லது பூமிக்குள்ள புதைத்து அதை மூடிவிட்டு, அவரவர்களுடைய வசதிக்கு தக்கது போல, எண்ணத்துக்கு தக்கது போல அதன் மேல் ஒரு கல்லறைய கட்டுகிறோம். மதத்தவர்கள், மற்றவங்க அநேக மக்கள் இறந்தவர்களுடைய சடலத்தை என்ன செய்றாங்கன்னா, அத தீயிலிட்டு எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை அவர்கள் புனிதம் என்று கருதி நீரோட்டங்களிலும், ஆறுகளிலும், கடல்ல கலக்கிறத நம்ம பார்க்கிறோம். பஞ்சபூதத்தினால் உண்டான உடல், அந்த பஞ்சபூதத்துக்கே போய் சேரட்டும்ன்னு நீர்ல போட்டு விடுகிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே இறந்து போன சடலத்துக்கு செய்யறது. கிறிஸ்தவர்கள் புதைக்கிறாங்க, பிற மதத்தார் எரிக்கிறாங்க. பண்ட காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அரசர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நம்ம இப்ப சரித்திர புஸ்தகத்துல பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய உடல நல்ல ஒரு பதப்படுத்தி, அந்த உடலுக்கு அவங்க என்னென்னலாம் ஆசையா பயன்படுத்தினாங்களோ, அந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டு, அந்த உடல் மீது அவர்களுக்கு பிடித்தமான பொருள வச்சு, அது அழிஞ்சு போகாம இருக்கறதுக்கு, அந்த சரீரம் அழிஞ்சு போகாம இருக்கறதுக்கு, அது மேல நல்லா விலையேற பெற்ற பொருள்கள், சென்ட்டுகள் எல்லாம் தூவி, அப்படிப்பட்ட உடலற்ற சடலத்துக்கு, அது சீக்கிரத்துல அழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வாசனை திரவியங்கள் எல்லாம் கொட்டி, இன்னும் எத்தனையோ சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள் இது எல்லாமே செய்து தான் அடக்கம் பண்றாங்க. இந்த அடக்கம் தான் நம்ம கல்லறைன்னு சொல்றோம். இந்த கல்லறைகள் நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த மாரி கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும். அப்ப கல்லறைன்னா இதுதான் நம்ம பூமியில நம்ம செய்து கொண்டு வருகிறது. இப்போ இயேசு சொன்ன கல்லறை என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, எப்பொழுதும் பேசுறது நம்ம பார்த்தோம்னா, வேதத்துல பார்த்தோம்னா, சாங்கியம், சம்பிரதாயம், சாஸ்திரம், சடங்கு, நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பா செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிற மாயக்காரராகிய வேதபாரகருக்கும், பரிசேயருக்கும் எச்சரித்து கடிந்து பேசுகிறதை நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். அப்ப நம்ம வேதத்துல நம்ம பார்ப்பது மத்தேயு 23:27ல இவர்களையெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஏன் அந்த சடங்கு, சாங்கியம், சம்பிரதாயம், சாஸ்திரம், நேரம் பார்க்கறது, குறி பார்க்கறது, குறி சொல்றது, குறி கேட்கறது இதெல்லாமே கர்த்தர் அருவருக்கிற காரியம். அந்த அருவருக்கிற காரியத்த செய்து கொண்டிருக்கிற மக்களுடைய இருதயத்த தான் அவர் என்ன சொல்றாரு? அவர் மனுஷர்கள தான் நீங்கள் எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று. அப்போ அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களோட சொல்லும் பொழுது, இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த கல்லறை, கர்த்தரை அறியாத மனுஷர்கள், அதாவது கர்த்தரை அறிந்தும், ஆ ஆனாலும் தங்களுடைய செயல்கள்ல, தங்களுடைய குணத்துல என்ன செய்றாங்க? பரிசுத்தவான்கள் போல, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள போல, ஒழுக்கமா வாழ்றது போல, இப்படி ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா, அவங்க இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நன்மையான, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் அப்படியெல்லாம் இருக்கறதில்ல. இருதயத்துக்குள்ள கள்ளங்கபடு, இருதயத்துக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு வஞ்சகம், இப்படியெல்லாம் மனசுக்குள்ள இருதயம் ஃபுல்லா வச்சுட்டு, ஆனா வெளி பார்வைக்கு எப்படி நடக்கிறதுன்னா, நல்லா கர்த்தருக்கு பயந்து வேதத்தின் பிரகாரம் வாழ்றது போல நடிக்கிற, அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுடைய இருதயத்த தான் சொல்றாரு.
கல்லறைன்னு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ கல்லறை என்பது எதை காட்டுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், கர்த்தருடைய ஆ வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது, மனசு இறுக்கமா, இருளா, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை சிந்தனைக்குள்ள வச்சுட்டு செயலாக்கம் பண்ணிட்டு இருக்கிற வெளிப்பார்வைக்கு நல்ல நடை, உடை, பாவனை எல்லாம் நல்ல விரும்பத்தக்கதாக மற்றவங்க எல்லாம் அப்படியே பார்த்த உடனே, இவங்கெல்லாம் ரொம்ப பயபக்தியான ஆட்கள் பொழுகுது. பரவால்ல. நல்ல ஒழுங்கா போறாங்க, சபைக்கு போறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க அப்படின்னெல்லாம் அந்த வெளி தோற்றத்தை பார்த்து மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா, ஆண்டவர் என்ன செய்றாரு? இருதயத்தின் ஆழத்த அறிகிறவர். இருதயத்துக்குள்ள பரிசுத்தத்தை அவர் அறிகிறவர். இருதயம் எப்படி இருக்கிறதுன்றது பார்க்கிற தேவன். நமக்கு வெளிப்பார்வையில மனுஷர்கள நம்ம பார்த்தோம்னா, அப்படி வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும்போது, ஆனா கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், கபடு, இருள், அ ஒரு பொறாமை, எரிச்சல், ஒருவர் மேல ஒருவர் எரிச்சல், இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு இருதயம் தான் ஆண்டவர் சொல்றது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு. சோ இந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருதயத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றான்னு நம்ம வேதத்தின் மூலமா பார்த்தா, நம்ம நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தர், எப்படி மகா பரிசுத்தர். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படின்னு தைரியமா கேட்கக்கூடிய தேவன் பரிசுத்தர். 1 பேதுரு 1:15, 16 நம்ம வாசிக்கும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்படிப்பட்ட பரிசுத்தர் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். அந்த பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். மக்களிடத்துல இருக்க வேண்டும். பரிசுத்தம் இருக்க வேண்டும்னா, இந்த கல்லறை, இந்த இருளான கல்லறை, இந்த உள்ளுக்குள்ள கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? சடலம் இருக்கும். அது நாற்றம் எடுத்திருக்கும். அது அழுகி போயிருக்கும். இப்படிப்பட்டது தான் கல்லறைக்குள்ள இருக்கிற காரியம். ஆனால், அந்த கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்ப இருதயம் நாங்கலாம் நல்லா தானே ஜீவனோட தானே இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி நல்லா பேசக்கூடிய பேச்சு பேச்சு இருக்கலாம். ஆனா, அந்த இருதயம் கர்த்தருக்கு ஐக்கியம் இல்லாமல், கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாத இருதயம் எல்லாமே கல்லறைகள் தான். கர்த்தரோடு ஐக்கியமா இல்லாம, அவரோட அந்த கனெக்ஷன்ல எப்பவுமே அவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கிறதே உயிரற்ற நிலைதான். அப்ப அந்த உயிரற்ற நிலைன்னு இருக்கும்போது, அந்த உயிரற்ற நிலை எது? சடலம். அந்த சடலம் என்ன ஆகும்? உயிரோட இருந்தா தான் நம்ம எல்லாருமே வந்து நல்லா மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிற, நாம் நம்மளோடவே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, எல்லாமே நம்ம உயிரோட இருந்தா தான் இது எல்லாமே உலகத்துல வாழ முடியும். குடும்பத்தோட வாழ முடியும், பிள்ளைகளோட வாழ முடியும், நம்ம ஜீவனோட கர்த்தர தேட முடியும். இப்படி எல்லா விஷயத்திலும் நம்ம உயிரோட இருந்தா தான், நன்மையானத செஞ்சு வாழ முடியும். ஆனா, உயிரற்ற நிலைமைன்னு ஒண்ணு வந்ததுன்னா, உயிரற்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அது சடலம் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, உயிரற்ற நிலைமை என்று பார்த்ததுன்னா, கர்த்தரோட ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமை தான் உயிரற்ற நிலைமை. அப்போ உயிரற்ற நிலைமைங்கும்போது அது சடலம் ஆயிருது. சடலம்னாவே அது என்ன ஆகுது? அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு நன்மையானதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இது எந்த இடத்துல நம்ம இந்த உயிரற்ற நிலைமைய நம்ம ஆ ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதாம், ஏவாள் பாம்பு அதாவது சாத்தான் அந்த ஏவாள் இடத்துல ஒரு விருட்சத்த குடுத்து, அ "இத சாப்பிடு. இத சாப்பிட்டா உன் கண் திறக்கும். இத சாப்பிட்டா இது உன்னை கடவுள் சாப்பிட வேண்டான்னு சொன்னாரா? இல்ல சாகவே சாவாய்ன்னு சொன்னாரா? அப்ப நீ இத சாப்பிடு. இத சாப்பிட்டீன்னா, நீ வந்து தேவர்கள போல ஆயிருவ. நல்லா உன் கண் திறக்கப்படும்." இப்படின்னெல்லாம் கர்த்தர் வந்து ஆ அந்த சாத்தான் அவளுக்கு சொல்லும்போது, அந்த ஏவாள் அந்த பழத்த எடுத்து தானும் சாப்பிட்டு தன் கணவருக்கும் கொடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவ என்ன அவ அவ என்ன அது? அவ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி, ஆ
கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்தே வெளிப்படுற மாரி. அதாவது சாகவே சாவாய் என்று சொன்னா, நீ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆதாம், ஏவாள்ந்து வந்ததா மனிதர்கள். இந்த உலகம் எங்கும் பரவி இருக்கிற மனிதர்கள். அப்ப செத்து போயிருவாங்கன்னு அந்த சாத்தான் சொன்னது எந்த விதத்துல? சாகவே சாவாய். அவங்களுக்கு அப்ப சாவுன்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் சாகவே சாவாய் சொன்னாரா, "இத சாப்பிட்டு பாரு. நீ சாக மாட்டாய்." அப்படியெல்லாம் ஆ ஆண்டவர விட்டு விலகக்கூடியதான ஒரு காரியத்த அந்த சாத்தானானவன் அந்த ஏவாளுக்கு சொல்லி, அதை செய்யும் பொழுது, அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விடுபட்டார்ன்னு பார்க்கிறோம். அப்ப சாகவே சாவாய்ன்னு அங்க ஒரு இடம் சொல்லுதுன்னா, அங்க என்ன சாவு? தன் ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாம இருக்கிறதே, அது சாவுக்குரிய அளவு. சாவுக்குரிய செயல். அப்போ அப்போ நான் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாம இருக்கிற நேரத்துல, ஐக்கியம் இல்லாம இருக்குன்னா, நாம என்னத்த மக்கள் ஐக்கியம் இல்லாத மக்கள், ஐக்கியம் இல்லாத நாம் சில அ அ ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாம இருந்ததுன்னா, அந்த நிலைமையில தான். சடலத்துக்குரிய நிலைமையில தான் நாம் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ, அப்படி கர்த்தரோட ஐக்கியம் விடுபட்டு போற அந்த மக்களுக்கு, அந்த ஐக்கியம் மறுபடியும் வரணும். அந்த சடலம், அந்த அந்த இருதயம் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த நாற்றம், அந்த அழுகினது, அந்த பிரியமில்லாத காரியம், அது வெளிப்பட வேண்டும். அது வெளிய வர வேண்டும்னா, அந்த கல்லறை என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். கல்ல கல்லறை திறக்கப்பட வேண்டும். எப்படி கல்லறை திறக்கப்பட வேண்டும்? நாம யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது ஆ இதனுடைய சாராம்ச வசனங்கள யோவான் 11ஆம் அதிகாரம் 38லிருந்து 41 பார்த்தா, இந்த லாசருடைய சரித்திரம். எல்லாருமே அறிந்த விஷயம். ஒரு சின்ன பிள்ளையிலிருந்தே லாசருக்கு என்ன நேர்ந்தது? அங்க என்ன நடந்தது? அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் இறந்து அந்த கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாள் ஆகிறது. அப்ப அந்த ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஆ அந்த மார்த்தாள் அழுது, புலம்பி கண்ணீர் விடுறா. அவள் கண்ணீர் விடுறத பார்த்து ஆண்டவரும் கண்ணீர் விடுறாருன்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போ நீங்க இருந்திருந்தா என்னுடைய தம்பி சாக மாட்டானே அவ சொல்லி அழுது புலம்பும் பொழுது, எங்க வச்சிருக்கிறீங்க? வாங்கன்னு சொல்லி, அந்த கல்லறை இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது போனார் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். இந்த இந்த வசனங்கள நம்ம பார்க்கலாம். யோவான் 11, 38லிருந்து 44 வரைக்கும் அத நீங்க வீட்ல கூட வாசிச்சு பார்க்கலாம். அது அது லாசருடைய சரித்திரம். அப்போ அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல அவர் பார்க்கும் பொழுது, அந்த 4 நாள் ஆயிருக்கும். 4 நாள் ஒரு சடலம் ஒரு பூமிக்குள்ள புதைக்க வைக்கப்பட்டிருந்தா, அது என்ன ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான், கடவுளோட ஐக்கியம் இல்லாத நம்மளுடைய இருதயம், ஆண்டவர அறியாத மக்களுடைய இருதயம் சடலத்தைப் போல 4 நாள்லயே நாறிப் போகுதுன்னு அந்த சடலம். அப்போ ஆண்டவரோட ஐக்கியமே இல்லன்னா, அந்த சடலத்துக்குள்ள என்னென்ன அந்த உயிர் நம்மளுடைய ச பாடிக்குள்ள நம்மளுடைய சரீரத்துக்குள்ள என்னென்ன நாற்றங்கள் இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமென்றா, அந்த கல்லறை, அந்த இருதயமாகிய கல்லறை, அந்த நாற்றமுள்ள கல்லறை திறக்கப்படணும். கல்லை திறக்கப்படணும்னு சொல்லுது. அப்போ யோவான் 11:39ல அவர் என்ன சொல்றார்? அப்படி அந்த லாசரோட இடத்துல நின்னு செய்யும்போது, அவர் சொன்ன வார்த்தை 39 வசனத்துல, "கல்லை எடுத்து போடுங்கள்." ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் அந்த கல்லை எடுத்து போடல. அவரு பக்கத்துல இருக்கிறவங்கட்ட, "கல்லை எடுத்து போடுங்கள்." அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ கல்லை எடுத்து போடுங்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்றது எப்படின்னா, அந்த கல்லுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கல்லு ஒரு கடினமான வேலை. கல்லு ஒரு சின்ன அந்த குகையெல்லாம் மூடுறது, அந்த இதெல்லாம் மூடுறது, அந்த கல்லறையெல்லாம் மூடுறதெல்லாம் ரொம்ப கனமான கல்லு வச்சு தான் மூடுவாங்கன்னு பார்க்கிறோம். அந்த கனமான கல்ல மூடுறது என்ன ஆகுன்னா, அது திறக்கப்படணும். அது கஷ்டம். கடினமான வேலை. அது நெறைய பேர் சேர்ந்து அது தள்ளக்கூடியதான் அந்த கல்லு திறக்கப்படுறது. அப்ப பக்கத்துல எங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் திறக்கல. அந்த அருகில் இருக்கிற மக்கள் இடத்துல தான் சொல்றாங்க. கல்லை எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போடுங்க. அப்ப யார் இடத்துல அந்த வேலை குடுக்குறாரு? அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் ஏன்னா அவங்க எதற்காக வந்திருப்பாங்க? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்ன நடக்க போகுது? 4 நாள் ஆயிருச்சே. இன்றைக்கு நான் அந்த அந்த இதுவே சடலமே நாறி போயிருப்பேன். இவர் என்ன செய்ய போறார்? ஏது செய்ய போறார் என்று ஆ
ஆண்டவர் என்ன அந்த வாஞ்சையோடு வந்த மக்கள். அப்போ இன்றைக்கு இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல போனா, நமக்கு எவ்வளவு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்ன்றத விட, என்னத்தை கொடுப்பார் என்று அறிந்து, அ ஆண்டவர் நமக்கு என்னத்த கொடுக்க போய் இந்த உலகத்துல ஃபைனல் கோல் என்ன? நித்திய ஜீவனத்தான் அவர் நமக்கு கொடுக்க போறார். அப்போ அப்படி நம்ம இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்க்கிறது நித்திய ஜீவன். ஆண்டவரிடத்துல போகும்போது, அந்த காலத்துல அவர் உயிரோடு வாழ்ந்தபோது இவர் என்ன செய்ய போகிறார்? என்ன செய்வார்? சடலத்துக்கிட்ட போய் என்ன செய்யறது? அப்படி ஒரு வாஞ்சையோடு ஓடி வந்தவங்க. ஏதோ என்ன நடக்குது? ஏதோ பார்த்துட்டு போறோம் அப்படின்றது இல்லாம, வாஞ்சையோடு ஓடி வந்த அந்த மக்கள் தான். மக்களிடத்த அவர் சொல்றாரு, "கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை எடுத்து புரட்டுங்க. தள்ளி போடுங்க. புரட்டுங்க. கல்லை தள்ளுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாருக்கு அந்த வார்த்தைய சொல்றார்ன்னா, ஆண்டவரிடத்துல வாஞ்சையோடு வந்த இப்ப நம்ம கூட அந்த இடத்துல இந்த நேரத்துல நம்ம சொல்லப்போனா வாஞ்சையோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவரோட வார்த்தையை கேட்கலான்னு வாஞ்சை. அவருக்கு பிரசங்கம் அவருடைய டெஸ்டிமனி சொல்லலான்னு வாஞ்சை. பாட்டு பாடலான்னு வாஞ்சை. அ ப பிரைசிங் சாங் பாடலான்னு வாஞ்சை. அப்புறம் அவருக்கு வசனத்தை மனப்பாட வசனம் சொல்லலான்னு வாஞ்சை. இப்படி ஆ ஸ்தோத்திர பலிகள் இடலான்னு வாஞ்சை. இப்படியாகத்தான் நம்ம வாஞ்சையோடு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறவங்கட்ட தான் கர்த்தர் குடுக்கிற வேலை, கல்லை புரட்டுங்கள். கல்லை புரட்டி போடுங்கள். அந்த கல் என்ற அந்த ஒரு தடுப்பு, அந்த கடவுளுக்கும், அந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த தடுப்பு, அந்த தடுப்பு தான் கல்லை புரட்டி போடுங்கள்ன்னு கர்த்தர் சொல்றாரு. யாருகிட்ட சொல்றாரு? அக்கம் பக்கத்துல வாஞ்சையோடு வந்து இன்றைக்கு நாம கர்த்தரை வாஞ்சையோடு தேடுகிற நம்ம இடத்துல தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டி போடுங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருடைய வேலை. நம்ம வாஞ்சையா அவரிடத்துல ஓடி வந்த நாம் என்ன செய்யணும்? கல்லை புரட்டுவதற்கு என்ன வழி? அப்போ அந்த கல்லை புரட்டுகிறது, அந்த கல் என்பது என்ன? மூடி வைத்திரு கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரிக்கக்கூடிய அந்த கல் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு சமுதாயத்துல ஆண்டவர ஒரு வழியா தெரிஞ்சு, ஒரு அளவுக்கு தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டால் கூட, அவர்களுக்குள்ள ஒரு தடுப்பு, ஒரு பெரிய சுவர், ஒரு மதில் சுவருன்னா, ஐயோ! நம்ம கர்த்தர் இடத்துல போனோம்னா வேற வேற மதத்துல கர்த்தரை அறியாத பிள்ளைங்க கொஞ்சம் கர்த்தர தெரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்வாங்க, நாம இயேசு கிறிஸ்துவ போனோம்னா, நம்ம மக்கள் எல்லாம் நம்ம ஜாதி ஜனங்கள நம்ம தள்ளி வச்சுருவாங்களோ! அப்படிங்கிற ஒரு பெரிய கல். நம்ம அவங்க கூட நம்ம கர்த்தர அறிஞ்சு போயிட்டோம்னா, நமக்குள்ள எந்த ஒரு ஆ நம்ம சொந்த பந்தமெல்லாம் நம்மள வைராக்கியமா பார்த்து, நம்மள வந்து ஏளனமா நினைப்பாங்களோ! அப்படின்ற ஒரு பெரிய கல். அப்போ இந்த கல்லு, அப்போ நம்ம போயிட்டோம்னா, நமக்கு நம்மளுடைய கலாச்சாரம் என்ன ஆகும்? நம்மளுடைய வழிமுறைகள் என்ன ஆகும்? இப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனை. கல் அது என்னது? அந்த வெளிய கல் அந்த புரட்டப்படும் புரட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த காரியங்கள் ஏகப்பட்டது மனதுக்குள்ள. கர்த்தர உள்ளுக்குள்ள அறிஞ்சிருந்தா கூட, கர்த்தர தெரிஞ்சு கொள்ளலான்னு இருக்கிற நேரமா இருந்தா கூட, ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கல் என்ற ஒரு பெரிய ஒரு மூடி, ஒரு இருதயத்த மூடி இருக்கிற கல் என்கின்ற ஒரு பெரிய மூடி. இந்த சமுதாயம் நம்மள எப்படி பார்க்கும்? அதாவது சில ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்திருந்தா கூட, இப்ப நாம சொல்லப்பட்ட இந்த பாயிண்ட்கள வச்சுட்டு, ஐயோ! தெரிஞ்சா கூட, ஐயோ! நம்ம போனோம்னா, இந்த வாழ்க்கையில நம்ம ஒதுக்கப்பட்டு போயிருவோமோ! நம்ம அசிங்கப்பட்டு போயிருவோமோ! அப்பா அது வந்து எல்லாம் சொல்றாங்களே, அது வந்து வேற ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்குரியதுன்னு. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இருதயத்துள்ள மக்களுடைய அந்த அந்த தடுப்ப தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்ல புரட்டணும்னா, அந்த மக்களுக்கு வார்த்தைகள் போடணும். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய செயல்கள் போகணும். அந்த கல் புரட்டப்படணும். யார் புரட்டப்படணும்? அக்கம் பக்கத்துல உள்ளவங்களால புரட்டப்பட சொன்னாரே, அந்த புரட்டல் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவரோடு ஐக்கியமா இருக்கிற மக்கள், நாம் அந்த கல்லை புரட்டுவதற்கு ஏதுவான ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மிடத்துல அந்த வேலை கொடுக்கிறார். தடைகள் அந்த தடைகள் எல்லாம் நீக்கணும். அந்த மக்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த அந்த மாரியான காரியங்கள் எல்லாம் ஆ நிவர்த்தி ஆகுவதற்கு, போக்குவதற்கு நாம் அந்த மக்களுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய செய்கைகள் மூலமாக ஆண்டவரை அறிவிப்பது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த வேண்டாத எண்ணங்கள்,
அந்த வேண்டாத சிந்தனைகள், கர்த்தரோடு ஐக்கியம் ஆகக்கூடியதான அந்த சூழ்நிலை வராதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி, அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட வைக்க வேண்டும். எப்படி பக்கத்துல உள்ள மக்கள தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? புரட்டி போடுகிறார். அவரு போய் புரட்டிட்டு இல்ல அந்த கல்ல. புரட்டி போடுங்கள் என்று அருகில் இருந்த மக்களிடத்துல தான் சொன்னார். அதேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய காரியத்தை செய்ய வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளாகிய நம்மைத்தான் அந்த கல், அந்த அந்த கர்த்தருக்கும், மனிதருக்கும் பிரிக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு கனமான அந்த கல் புரட்டப்பட வேண்டும். புரட்டப்பட வேண்டும்னா, அந்த புரட்டி தள்ளுறது தான் அவங்களுக்கு இருக்கிற அந்த அறியாமையை எல்லாம் எடுத்து போடத்தக்கதாக அந்த மக்களோடு நாம் ஆண்டவர பத்தி அதிகமாக சொல்ல வேண்டும். இதுதான் அந்த கல் புரட்டப்படுகிற காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி புரட்டி வரும்பொழுது புரட்டுவதற்கு ஆண்டவர் கொடுத்த என்ன வார்த்தைன்னா, எல்லாமே கர்த்தர் உரத்த சத்தத்தோடு அப்போ உரத்த சத்தத்தோடு அங்க லாசருவே வெளிய வா என்று உரத்த சத்தமாக அவர் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய செயல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவர் எப்பொழுதுமே பிதாவோட ஒரு ஐக்கியமா தான் இருப்பாரு. எல்லா இடங்களையும் நம்ம படிக்கலாம். மலை மேல ஏறி போய் ஜெபம் பண்ணினாருன்னு பார்க்கிறோம். சாதாரணமா அந்த சீஷர்களோடு இருந்து ஜெபம் பண்ணாரு பார்க்கிறோம். எச்சமேல தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணாரு பார்க்கிறோம். அப்போ அவரு ஒவ்வொரு நாளும் இரவுல போய் ஜெபம் பண்ணாரு பார்க்கிறோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது, அப்ப பிதாவானவரோட ஆண்டவர் அந்த ஐக்கியம் வச்சுட்டே இருந்தாரு. அந்த ஐக்கியம் வச்சுட்டே இருக்கும்போது தான், அந்த பிதாவானவருடைய ஐக்கியத்துல அவர் என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அந்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்யறது அவரோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் தான். யோவான் 15ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தா, அவர் பிதாவோடு எப்படி ஐக்கியம் வைத்து, அவரோடு எப்படி நிலைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படித்த அவரோடு ஒரு நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நிலைத்திருக்கும் போதுதான், அவரால எப்படி ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை அவங்க காண்பித்தாரோ, என்னதான் அவரு பிதாவ இந்த தேவ குமாரனா இருந்தாலும், உலகத்துல வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்ததுனால, அந்த ஐக்கியம் பிதாவோடு அவர் எல்லா நேரங்களிலும், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்த படிச்சா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்ன்றாரு. அப்போ அவர் எப்படி பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம்னு ஆண்டவர் சொன்னாரோ, அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டு. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஒன்றாய் இருக்கும் பொழுதுதான், இந்த கல்கள் எல்லாம் புரட்டப்பட முடியும். இந்த கல்லை எல்லாம் புரட்டப்பட முடியும். அப்ப நாமும் தேவனோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது, எப்பொழுதும் விழித்திருந்து அவரோடு ஜெபித்து, அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். எல்லா நேரங்களும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். என்ன எல்லா நேரங்களும் நம்ம என்ன செய்யறது? வேலை இருக்குது, சமையல் பண்ணணும், ஆபீஸ் போகணும், பிள்ளைகள கவனிக்கணும். இதெல்லாமே இருக்குது. எல்லா நேரம் எப்படி? அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு வரலாம். ஆனாலும் இந்த காரியம் செய்யும் பொழுது, நாம இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தா கூட, நாம அவரோடு எப்பொழுது ஐக்கியமா இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நாம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அடுத்ததாக லாசரு என்ன செய்தார்ன்னா, அவர் வந்து நின்னுட்டு சும்மா இல்ல. கல்ல புரட்டி போடுங்கன்னு சொன்னது. சரி புரட்ட வச்சுட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யறாரு அவரு? உரத்த சத்தமாக "லாசருவே வெளிய வா" அப்படின்னு அவர் உரத்த சத்தமாக சொன்னாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சத்தம் என்ன ஆகுது? உள்ள போயி அந்த லாசருடைய சரீரத்துக்குள்ள போயி, அது வந்து அந்த ஜீவன கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த உரத்த சத்தம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற நாம், ஒரு தைரியத்தோடு சொல்லணும். நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஏனோ தானோ செய்வாரோ, செய்ய மாட்டாரோ அப்படின்றதெல்லாம் இல்ல. செய்வார். ஆண்டவர் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார். அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். என்ன பாவங்கள் நீங்க செய்திருந்தால் அதை மன்னிக்கிற தேவன் உண்டு. எந்த கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் நீங்க வரும்பொழுது, உண்மையும் உத்தமமா அவரை சேவிக்கும் பொழுது, அவர் செய்வார் என்ற ஒரு அதிகார வார்த்தையை நாம் பயன்படுத்தி மக்களுக்கு சொல்லணும். அதுதான் உரத்த சத்தமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அந்த சடலம் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த லாசருடைய சடலம் உயிர்ப்பிக்கப்படுகிறது பார்க்கிறோம். ஆண்டவர் பிசாச விரட்டும் பொழுது கூட அவர் என்ன செய்யறாருன்னா, பிசாச விரட்டும்போது கூட உரத்த சத்தமாகத்தான் அவரு விரட்டினார் வேகமா.
கத்தித்தான் அந்த பிசாசுகள விரட்டினார் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைய சொல்றவங்க, ஏனோ தானோ, எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்தடிக்குது அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா திடமா, திவ்யமா, தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை நம் மக்களுக்கு சொல்லும் பொழுதுதான், அந்த இறந்து போன அந்த அந்த சரீரத்துக்குள்ள உயிர், அதாவது ஒரு உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தாலும், கர்த்தரோட ஐக்கியம் இல்லாது இருக்கும்போது, அது எதுக்கு ஒப்பாயிருக்கும் இது? சடலத்துக்கு ஒப்பாகுது. அந்த சடலம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்னா, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகள் கடந்து செல்லணும். கர்த்தருடைய சத்தம் அப்ப அங்க பார்க்கும்போது பயங்கரமான சத்தம். பெருவெள்ள இரைச்சல் போல. சத்தம் எப்பவுமே அவர் ஒரு பெரிய ஒரு அதட்டலான ஒரு சத்தத்தோட தான் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது, நம்ம அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னா, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வரைக்கும் வாசிச்சோம்னா, கர்த்தருடைய சத்தம் பல விதத்துல பெண்மான்களை ஈனக்கூடிய சத்தம். பெருவெள்ள இரைச்சல் போல திடீர்னு ஆண்டவருடைய அந்த சத்தத்தை குறித்து நம்ம அறிந்துக்கலாம். அப்ப அவருடைய சத்தம் தைரியமானது. அவர் சத்தம் எப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் அந்த சடலத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அவருடைய வார்த்தைகள். அப்போ சடலத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய இப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த சடலமாக இருக்கிற அதாவது ஜீவன் இருந்தும் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கர்த்தரை அறியாமல் இருக்கிறது. கர்த்தரை அறியாம இருக்கிறதா, அது மரணத்துக்கு ஒப்பான ஒரு ஜீவன். மரணமாயிட்டு போன ஒப்பான ஜீவன். அந்த ஜீவன் உயிர்ப்பிக்கப்படணும்னா, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகள் அந்த இருதயத்துக்குள்ள கடந்து செல்லணும். வல்லமையான வார்த்தைகள் கடந்து செல்லணும். ஆண்டவருடைய அந்த அன்பான வார்த்தைகள் கடந்து செல்லணும். ஆண்டவருடைய என்ன ஒரு ஐக்கியமான வார்த்தைகள் கடந்து செல்லணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என்ன நமக்கு செய்ய போகிறார்? என்ன நமக்கு குடுக்கப் போகிறார்? நம் ஆத்துமாவை அவர் எப்படி உயிர்ப்பித்து, அவர் எப்படி பரலோகத்துல நம்மள அவரோடு ஐக்கியமா வைப்பார்? இந்த வார்த்தைகள் தான் மக்களிடத்துல நாம் கொண்டு செல்லணும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் எப்பொழுதும் செய்யும் பொழுது, அதற்கு நாம் எந்த நேரமும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வைப்பார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆம் பிள்ளைகளே, அதிகாரத்தை அவர் கொடுக்க வேண்டுமென்றால், நாம் அவரோடு அதிக அதிகமாக ஐக்கியமாயி, அவரோடு அவரோடு நாம் ஐக்கியமாக வாழும் பொழுது, அவருடைய வல்லமை வரங்களை நமக்கு கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். யார் என்னுடைய காரியமாக போவார்கள்? யார் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிற மக்கள் ம ம க அவர் ஆண்டவர் காத்துக்கொண்ட அந்த மக்களுக்கு ஆண்டவர் சகலத்தையும் கொடுத்து, அவருடைய வேலை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வேலையைத்தான் அவரை அறிந்த பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் கொடுத்து அவரை நம்மை நடத்த வைக்கிறார். நம்ம மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 அப்போ அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய வல்லமை கொடுக்கிறார். அந்த மார்க் 16, 17, 18 நம்ம 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கும்போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கிறோம். ஆ எல்லாரும் போய் சீஷராகி இந்த உலகத்தினுடைய மக்களை எல்லாம் நீங்க அந்த அந்த விசுவாசிக்கிற அந்த வசனத்த வாசிச்சு பார்த்தா, நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். ம். விஷம் குடிச்சா கூட நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு அவருடைய பெரிதான அந்த வல்லமையை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக இங்க உரத்த சத்தம் போட்டு அந்த லாசருவை எழுப்பி அவனை எழுந்துட்டான். அவன் கல்லறையிலிருந்து எழுந்து வந்த பின்னாடி பார்த்தான். அவன் எப்படி தெரியிறான்? நம்ம வசனத்துல பார்க்கிறோம். இப்ப வசனம் வாசிட்டு இருக்க நேரம் இல்லாத காரணத்தினால, நீங்க கூட போயி அந்த வசனத்த வாசிங்க. யோவான் 11:38லிருந்து 44 பார்த்தா, ஆ அவன் எப்படி எழுந்து வரும்போது, அவன் முகமெல்லாம் சீலையால் சுற்றப்பட்டு இருக்கிறது. கைகள் சீலையால் சுட்டப்பட்டிருக்கிறது. கால்கள் சீலையால் அது ஆ அந்த அடக்கம் பண்ணுவதற்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் நம்ம மக்கள் ஆ ஒரு சாரிய போத்திர்றது, ஒரு கோடி போடுறன்னு துணிகள போத்தி விட்டு, அப்புறம் அத வச்சு மூடி உள்ள பண்ணுவாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நெறையோ நெறைய ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் என்னன்னா, முதல்ல அப்படி தலையெல்லாம் சுற்றுறது. அப்புறம் கைகளையெல்லாம் சுத்துறது. உடம்ப சுத்துறது. கால சுத்தி, சுத்தி அப்படி துணியால அப்படியே சுத்தி, 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 சுத்தி அப்படியே ஒரு என்னது அந்த காலத்துல அ பிரமிடுகள்ல வைக்கிற மம்மி அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இப்ப எல்லாரும் நம்ம சரித்திரத்துல படிச்சிருப்போம். மம்மின்னா என்னன்னு. இந்த இறந்து போன சடலத்த
துணியால சுத்தி வைக்கிறது. அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயம். அப்படி சுத்தி வைக்கும்போது, அப்ப லாசருவே வெளிய உரத்த சத்தத்தோடு வெளிய வரும்போது, அவன் எப்படி எழுந்து வந்தான்? எல்லாம் முகமெல்லாம் சுற்றப்பட்டு, உடம்பெல்லாம் சுத்தப்பட்டு, கைகள் எல்லாம் சுற்றப்பட்டு, கால்கள் எல்லாம் சுத்தப்பட்டு, எல்லாம் துணியால சுத்தப்பட்டது. சீலைகளால் அவன் அவன் கால்களும், கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் ஆ சிலை சீலையால் கட்டப்பட்டிருக்கிறது என்று நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்போ இப்ப வெளிய மட்டும் அவன் வந்துட்டான், உரத்த சத்தத்தோடு. அப்ப வெளிய வந்த பின்னால அவன் இப்படியெல்லாம் கட்டுகள் இருக்கும்போது, அதை ஆண்டவர் பார்த்து, "கட்ட அவிழ்த்து விடுங்கள்ன்னு" சொல்றார். அந்த வசனத்துல இருக்குது. "கட்ட அவிழ்த்து விடுங்க." அப்பவும் அந்த ஆண்டவர் சொன்னது, "கட்ட அவிழ்த்து விடுங்க." ஏன் அந்த கட்ட அவிழ்க்கிறது என்று பார்த்தா, அவன் சுத்தப்பட்டிருக்குது. அவன் என்ன சுத்தப்பட்டு இருக்கிறது? ஒரு மரணத்துக்குள்ள சடலமாக இருந்த மனிதனுக்கு சுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப மரணமாக இருக்கிற, உயிரோடு வாழ்ந்திருக்கிற மனிதனுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது பிசாசினால. முகங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. செவிகள் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டப்பட்டிருக்குது? கண்கள் தேவனை குறித்து பாராமல் பிசாசினால் கட்டப்பட்டு, கண்களின் இச்சை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. பிசாசு பார்க்கக்கூடாத பாரு அப்படின்னு பிசாசு என்ன பண்றான்? கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்த கண்கள வச்சு கட்ட வச்சிருக்கிறான். நல்ல வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாதுன்னு காதுகள கட்டப்பட்டு வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, ப பாக்க ப ப படிக்கக்கூடாது, பாடக்கூடாது, சோத்திரம் சொல்லக்கூடாது. நாவுகளை கட்ட வச்சிருக்கான். அப்ப முகம் முழுவதும் இப்டி கட்டி வச்சிருக்கும்போது, கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில, செவிகள் கேட்கக்கூடாத நிலைமையில, ஒரு நாவுகள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யக்கூடாத நிலையில், அப்படி முகம் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. பிசாசு, நீ அத செய், இத செய், துர்க்க து து துர்செயலை செய்யு, கொலை செய், திருடு, கற்பழி. இது எல்லா மனிதர்களுக்கு அந்த சீலைகளை போட்டு கட்டி வச்சிருக்கிறது போல, அந்த கடவுளுக்கும் அவனுக்குள்ள அந்த ஐக்கியத்தை தடுப்பதற்காக அந்த கைகள், கால்கள் அதே போல கால் போகாத இடத்துக்கெல்லாம் போகும். இந்த செய்யாத காரியங்களுக்கெல்லாம் செய்வதற்கு ஓடு, தீவிரத்தோடு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த கட்டுகள் எல்லாம் தான் தேவனுக்கு தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ கொடுத்து, அந்த கர்த்தரை பார்க்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசாதபடிக்கு, நல்ல காரியங்கள் செய்யாதபடிக்கு, நல்ல இடங்களுக்கு போகாதபடி, சபைக்கு போகாதபடிக்கு, கூடுகைக்கு போகாதபடிக்கு, இப்படியெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய "எழுந்து வா லாசருவே, எழுந்து வா" என்று ஆண்டவர் கூறி, அவன் எழுந்து வரும்பொழுது, அப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. சரீரம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அந்த கட்டுகளை பார்த்தோனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, "இவருடைய கட்டுகளை கட்டவிழ்த்து விடுங்கள்" என்று சொல்றாரு. அப்பவும் அவர் என்ன சொன்னார்? அவிழ்த்து விடுங்க. இந்த வேலையெல்லாம் யாருகிட்ட சொல்றாரு? எல்லா வாஞ்சையோடு தேடி ஓடி வருகிற அந்த மக்களிடத்துல தான் அவிழ்த்து விடுங்கள்ன்னு சொல்றாரு. அப்ப யார் இந்த காரியத்தை செய்யணும்? ஆண்டவரை வாஞ்சையோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தான் இந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். நாம் தான் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். கர்த்தரை அறிந்து, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை பாடிக்கொண்டு, பேசிக்கொண்டு, வசனத்தை வாசித்துக் கொண்டு, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதே நம்மிடத்துல அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அக்கம் பக்கத்துல உள்ள வாஞ்சியா வந்த மனிதரிடத்துல அந்த காலத்துல கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ற வார்த்தை தான். அப்போ இந்த ஒரு காரியத்தை அந்த மக்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ க கண்கள்ல ஆண்டவரை அறியாம செய்றாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க இருப்பாங்க? பிசாசோட தான் இருப்பாங்க. பிசாசினுடைய செயல்ல தான் இருப்பாங்க. அப்ப பிசாசோட இருக்கிற செயல்ல இருக்கிறவங்க எப்படி அ வந்து நம்ம ஆண்டவர அறிய முடியும்? கட்டுகள் இருக்கிறாங்க. தலைகள் கட்டப்பட்டுக்குது, கைகள் கட்டப்பட்டது, கால்கள் கட்டப்பட்டுக்குது. பிசாசினால கட்டப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால், நாம் தான் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். இப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இதையெல்லாம் உணரணும். இத வார்த்தை இனி அந்த YouTubeல கேட்கிறவங்க இதையெல்லாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் நேற்றைக்கு நான் ஆண்டவரோடு ஜெபிக்கும் பொழுது, "நீ விதைச்சது
ஒருத்தர் கேட்கறாங்க, 2 பேர் கேட்கறாங்க, 10 பேர் கேட்கறாங்களா, அத நீ வந்துட்டு ஒண்ணு கேட்ட. நீ வார்த்தைகள விதைச்சிரு. நீ வித. அந்த விதை இன்னைக்கு இல்லனாலும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது மகசூல் குடுக்கும். விதைத்த விதை வீணாய் போகாது. நீ விதை அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவரே, நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க என்ன குடுத்தீங்களோ அந்த வார்த்தைய விதைக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி அது மகசூல் பெறட்டும் ஆண்டவரேன்னு நான் ஜெபிச்சு, இந்த வார்த்தையை நான் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆக, இந்த கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்பது நாம தான் அந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவர பத்தி, அவருடைய ஐக்கியத்த பத்தி, அவர் நமக்கு கொடுக்க போகிற சகல ஆசீர்வாதங்களை குறித்து, அவர் இப்ப இப்ப பிள்ளைகள் எல்லாம் அருமையா சாட்சி சொன்னாங்க. இந்த சாட்சியெல்லாம் யார் மூலியமா நடந்தது? கர்த்தர் மூலியமா நடக்கிறது. கர்த்தருடைய சாட்சிய சொல்லி, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மள நடத்திக் கொண்டுகிற விதத்தை அவர்களுக்கு சொல்லணும். அவங்க காதுகள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்படணும். நாவுகள் திறக்கப்படணும். அந்த கட்டுகள், அந்த கையினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். கால்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். இப்படிப்பட்ட காரியத்தை மனிதர்களை கட்டி வைத்திருக்க அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய இருதயத்துல கடந்து செல்ல வேண்டும் பிள்ளைங்களே. அப்ப நம்ம மத்தேயு 18:18ல நம்ம ஒரு வசனத்த வாசிக்கிறோம்னா, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ, பரலோகத்தில் அவைகள் கட்டப்படும். பூலோகத்துல எவைகளை நீங்க கட்ட அவிழ்க்கிறீர்களோ, பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும். பாருங்க, நாம் இன்றைக்கு அந்த கட்ட அவிழ்ப்பது பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ, பரலோகத்துல கட்டப்படும். பூலோகத்துல எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ, பரலோகத்துல கட்டப்படும். பாருங்க, நாம் செய்யற காரியம், இந்த கட்டு அவிழ்க்கிறது, கட்டுகளை அவிழ்க்கிறது, இது நம்ம செய்யும் பொழுது, நாம இங்க என்ன காரியத்தை செய்யறோமோ, பரலோகத்துல அந்த காரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ம். நம்ம பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அவர்கள் கட்டுகள் அறுந்து போக, நாங்க ஆண்டவரிடத்துல ஒரு நாளு பிரேயர் ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நல்ல வெளிச்சம் எங்க வீட்ல ஒரு செப்பரேட் பிரேயர் ரூம் மேல இருக்கும். அப்ப அதுல ஒரு நாள் நான் அதை ஜெபிச்சு கொண்டிருந்தேன். 2002 காலங்கள்ல 2002 இருக்கும் அந்த காலங்களில. நான் அப்ப ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்த சனிக்கிழமையில எனக்கு ஆஃபீஸ், சாட்டர்டே, சண்டே எனக்கு ஆஃபீஸ் லீவு. சாட்டர்டேல ஒரு ஹால்ஃப் டே நான் கர்த்தருக்காக வைத்து விடுவேன். ஆண்டவரோடு ஐக்கியமா நானும் என் தேவனும், நானும் கர்த்தர் ஒரு ஐக்கியத்த நான் வச்சுட்டு, சனிக்கிழமையில கால வேளையில அப்படியாக கர்த்தரோட ஐக்கியமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து அ அப்போ நான் ஒரு அப்படி சாட்டர்டேல எல்லாம் போய் ஒரு 1/2 நாள் என்று அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சுட்டு கொண்டு இருக்கும்போது, நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த ரூம்குள்ள நான் மட்டும் தான் இருப்பேன். நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரகாசமான வெளிச்சம் அப்ப சபை அறைக்குள்ள வந்தது. அப்ப பார்க்கும்போது, "என்ன ஆண்டவரே! நிச்சயமாக இது ஒரு ஓரக்கண்ல திறந்து பார்க்கலாமா?" அப்படின்ற கூட ஒரு ஆசை வந்தது. ஐயோ! நம்ம அப்படியெல்லாம் திறந்து ஓரக்கண்ல திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படின்னு ஒரு பயம் வந்து கண்ணையே மூடிட்டு, ஆனாலும் ஒண்ண கேட்கிறேன். ஆண்டவரே! நீங்க வந்து இவ்வளவு வெளிச்சமா இந்த ஏரியா தெரியுதே. நீங்க கீழ இதுக்குள்ள தெரிவீங்களா? அ உங்க முகத்த கொஞ்சம் காட்டுங்கப்பா. நான் பார்க்கணும். எல்லாரும் பார்த்தவங்கலாம் சொல்றாங்க, "நீங்க ரொம்ப அழகானவங்க. உங்கள மாரி அழகு இந்த உலகத்துல யாருமே இல்ல." அப்டின்னெல்லாம் சொல்றாங்க. வெளிச்சமாவும் நான் பார்க்குறேன். ஏதோ தெரியுது. மனக்கண்களுக்குள்ள இந்த இடத்துல பயங்கர பிரகாசம் தெரியுது. உங்க முகத்த கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே! நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்குது. எல்லாரும் சொல்றத பார்த்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே! எனக்கு உங்க முகத்த கொஞ்சம் காட்டுங்கப்பா. அப்படின்னு அப்படியே கெஞ்சி கேட்கிறேன் கர்த்தரிடத்துல. அவர் ஒண்ணுமே சொல்ல என்கிட்ட. மனசுக்குள்ள கர்த்தர் வார்த்தைய போடுறாரு. "நீ என் முகத்த காட்டு, முகத்த காட்டு, முகத்த காட்டுன்னு சொல்றத நிறுத்திட்டு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபி." பாருங்க எப்பேர்ப்பட்ட நோஸ்கட்டு நமக்கு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபி. "முகத்த பாரு, முகத்த காட்டு, முகத்த காட்டுன்னு" என்னை கேட்டுக்கிட்டாங்க. அப்படின்னு சொன்னார். சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே. 2002ல நடந்தது. எத்தன வருஷம் ஆயிப்போச்சு பாருங்க. சரிங்க ஆண்டவரே, ஜெபிச்சுக்கிறேன். நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, நான் அதே மாரி செய்றேன்னு, இன்றைக்கு வரைக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், சாத்தானுடைய பிடியில, கட்டுகள்ல சிக்கி இருக்கிற மக்கள், சாத்தான் அவர்களை தேவனுடைய பக்கம் திருப்பாத படிக்கு மனிதர்களுக்கு நீ எப்படி ஆ அப்ப ஜெபம் பண்ணிக்கணுமா? ஜெபம்ன்னு நான் அதை சொல்ல முடியாது. நீ எப்படி வணங்குறியோ, அந்த வணங்குறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உனக்கு நான் எந்தெந்த ரூபத்துல வேணும், அந்த ரூபத்தையெல்லாம் நீ எடுத்துக்கோ. கல்ல வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. மண்ண வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. சாணிய வச்சுக்கிறியா? வச்சுக்கோ.
இன்னும் ஏதாவது செவுத்து வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. ஆ இன்னுமாக என்ன புறாவ பறவைய வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. பன்னிய வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. நாய வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. ஆ இன்னும் என்ன? ஒரு ஏதாவது ஒரு மண்ண போட்டு கொடஞ்சு, அ ஒரு உருவத்த வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. நீ எப்படி வேணாலும் நீ வணங்கு. நான் அந்தந்த ரூபத்துல உனக்கு நான் காட்சி தருவேன். ஆனா, கர்த்தரிடம் மட்டும் போயிறக்கூடாதுன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட, இப்படி எல்லா எது வேணாலும் வச்சுக்கோ. எத வேணா வச்சு நீ வணங்கு. நான் அதுல இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ எதுக்கு அப்படி மனுஷர்கள சாத்தான் பிடிச்சு இழுத்து வச்சுட்டு இருக்கிறான். கட்டு மனுஷர்கள கட்டி வச்சுட்டு இருக்கிறான். தன்னுடைய பிடியில. ஆண்டவர் பக்கம் போயிறக்கூடாது. ஆண்டவருக்கு இவங்கலாம் எதிரா தான் இருக்கணும். ஆண்டவர் பக்கம் போயிறக்கூடாதுன்னு இழுத்து வச்சுட்டு இருக்கிறான். இழுத்து புடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். அப்ப நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? அவன் சாத்தான் எந்தெந்த விதத்துல எல்லாம் மனுஷன்ல போதை வஸ்து வேணுமா போட்டுக்கோ. ஆ விபச்சாரம் பண்ணுமா பண்ணிக்கோ. ஓரினைக்கு சேர்த்து சேருமா பண்ணிக்கோ. இப்படி எல்லா விஷயத்திலயும் சாத்தான் மனுஷனை இழுத்து கண்களை நிச்சை, மாம்சத்தை நிச்சை, ஜீவனத்தின் பெருமைக்குள்ள தள்ளிட்டுக்கிறான். நீ என்ன வேணா பண்ணு. நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை நான் பெரிய ஆள் ஆக்குறேன். உன்னை நான் என்னென்னமோ பண்றேன் அப்படின்னு அவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா, நித்திய ஜீவன குடுக்கிற தேவன் பக்கம் மட்டும் திரும்பக் கூடாதுன்னே இப்படி மனுஷர்களை அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்கிறான். ஆனா நித்திய ஜீவன், ரட்சிப்பை கொடுத்து மக்களுக்கு நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நாம் அவர் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த கட்டுகள் சாத்தான் யாரையெல்லாம் பிடித்து கட்டி அவனுடைய சூழ்நிலையில வச்சிருக்கிறானோ, அந்த கட்டுகளை எல்லாம் சொல்லி, 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 சொல்லி ஜெபித்து, ஜெபித்து, ஜெபித்து அந்த கட்டுகளை எல்லாம் அறுந்து போகத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம இந்த பூலோகத்துல நம்ம அந்த ஜெபிக்கிற ஜெபம், கட்டுகள அறுக்கக்கூடிய ஜெபம் பரலோகத்திலேயும் செய்யப்படும். கட்ட அவிழ்த்து விடுதலையாகறதுக்கு எவைகளை கட்டுகள் அவர் பரலோகத்துல கட்டப்படி எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ, அந்த பிசாசு போட்ட மனுஷன் மீது பிசாசு போட்ட அந்த கட்ட அவிழ்க்கப்படக்கூடிய ஜெபங்கள் நாம் செய்யும் பொழுது, இந்த மக்களுடைய கட்டுகள் சாத்தான் போட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் அப்படின்னு நம் வேதத்துல வசனத்தின்படி நாம் அப்படி ஜெபிச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஒரு வேலையை அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். திறக கல்லறைகள் திறக்கப்படணும். இருதயத்துக்குள்ள ஆண்டவரை ஏத்துக்காத இப்படிப்பட்ட காரியமும் இருதயத்துக்குள்ள இருப்பது ஒரு கல்லறை தான். ஒரு கல்லறைக்குள்ள அனுபவம் தான். ஒரு சடலத்துக்கு இருக்கிற அனுபவம் தான். அழுகின நாற்றம் எடுத்த அனுபவம் தான். இந்த நாற்றம் எடுத்த அனுபவத்திலிருந்து இந்த கல்லறை திறக்கப்பட்டு ஆண்டவரோட வார்த்தைகள், வெளிச்சம் வார்த்தைகள், ஆண்டவரோட வார்த்தைகள் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். முகத்தை கட்டியிருக்க, கையை கட்டுகிற, காலை கட்டுகிற இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு ஒரு மனிதன் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க மீண்டுமாக எப்படி லாசரு உயிர்த்தெழுந்து மீண்டுமாக அவன் ஜீவனோடு வாழ்ந்தான் என்று நம்ம பார்க்கிறோமோ அதே போல சரீரத்துல உயிரோடு இருந்தாலும் இருதயத்துக்குள்ள கல்லறையாக்கப்பட்ட இருதயத்துல நாற்றம் எடுத்து அழுகின அந்த அந்த ஆத்துமா உயிர் அழிந்து போகிற ஆத்துமா நரகத்துக்கு போகிற ஆத்துமாவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும். கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும். அவர்களை அந்த சமுதாயம் என்கின்ற அந்த கல் திறக்கப்பட வேண்டும். அந்த ஜாதி என்கின்ற கல் திறக்கப்பட வேண்டும். தள்ளப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும். இப்படியெல்லாம் தள்ளிட்டு அந்த சரீரம் தேவனை அறிய வரும்பொழுது ஞானஸ்தானம் ஞானஸ்தானங்கிறது முக்கியம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்குள்ள போயிட்டு வெளிய வரும்பொழுதுதான் அந்த கட்டுகள் எல்லாம் முகச்சிறைகள், கைகள் கட்டப்பட்ட கட்டு, கால்கள் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் எல்லாம் அதெல்லாம் அந்த அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை, வசனமாகிய வார்த்தைகள் அவர்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு சொல்லி அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து அவர்களுக்காக ஜெபித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து ஜெபித்து அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த கல்லறை திறக்கப்பட வேண்டிய அந்த சம்பவங்கள் நடக்கும். என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 தீமோத்தேயு 2 நாள்ல பவுல் சொன்னது போல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆத்துமாவும் கெட்டு நரகத்துக்கு போகுது.
அவர் சித்தமே அல்ல. நரகத்தை சாத்தானும், சாத்தானுடைய சேனைகளுக்காகவும் படைக்கப்பட்டது. ஆனால் பரலோகம் என்பது மனிதர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை. இந்த ஆத்துமா இந்த சரீரத்தோடு இந்த மண்ணுக்குள்ள போனாலும், ஆனால் அந்த ஆத்துமா அழிவில்லாமல், அ சரீரமும் மண்ணோடு மண்ணு போனாலும், ஆத்துமாவுக்கு எந்த அழிவும் இல்லாமல் பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, என்றென்றும் நித்திய வாழ்க்கை வாழ்வதற்கும் தான் அவர் பரலோகத்தை மனிதர்களுக்காக வைத்திருக்கிறார். நரகம் சாத்தானும், சாத்தானுடைய சேனைகளுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். ஆக எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு, எல்லா மக்களும் கர்த்தரை அறிய வேண்டும் என்றதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை இந்த உலகத்துக்கு நிறைவேற்றுவதற்காகவே நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சடலமாக சுற்றித் திரிகிற இருதயத்துக்குள்ள சடலமாக இருக்கிற அந்த மக்களுடைய அந்த இருதயம் அந்த திறக்கப்பட்டு அந்த இருதயம் நல்லா கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அந்த நாற்றமெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடியதான ஒரு கர்த்தருடைய வாசனை வீசக்கூடிய திரவியங்களாக அவனுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து சென்று அவனை மீண்டுமாக ஜீவனோடு நிறுத்துவதற்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை போதித்து மக்களை தேவன் பக்கம் திருத்துவது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலை. அப்படித்தான் ஆண்டவருடைய வசனம் கல்லறைகள் திறக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் அந்த காரியத்தை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு நாம் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருந்து அவர் நமக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் ஜீவித்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்போமாக. கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.